வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஈ.வி.கே.எஸ். இளங்கோவன் எம்.எல்.ஏ. அவர்களை பார்ப்பதற்காக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சேலத்திற்கு கிளம்பியுள்ளார். மேலும் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட ஈ.வி.கே.எஸ். இளங்கோவன் அவர்களுக்கு 48 மணி நேரம் கெடு கொடுத்திருப்பதாகவும், இதனால் அவசர சிகிச்சை பிரிவில் இருக்கக்கூடிய ஈ.வி.கே.எஸ். இளங்கோவன் அவர்களுக்கு சிகிச்சைகள் அளிக்கப்படுவதற்கான கருவிகள் அனைத்தும் வெளிநாட்டிலிருந்து கொண்டு வருவதற்கான கையெழுத்தையும் போட்டுள்ளார். நுரையீரல் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ள ஈ.வி.கே.எஸ். இளங்கோவன் அவர்கள் கடும் காய்ச்சலின் காரணமாக நேற்று இரவு முழுவதுமாக மூச்சுத்திணறல் ஏற்பட்டுள்ளது. இதனால் ஈ.வி.கே.எஸ். இளங்கோவன் அவர்கள் உயிர் பிழைப்பதற்கு 48 மணி நேரம் கெடு கொடுத்திருப்பதாக மருத்துவர்கள் தரப்பிடம் இருந்து தகவல்கள் வெளியாகியுள்ளது. சமீபத்தில்தான் இவரது மகன் உயிரிழந்தார். தற்பொழுது அதே தொகுதியில் 60,000 ஓட்டு வித்தியாசத்தில் காங்கிரஸ் வேட்பாளராக களம் இறங்கி வெற்றியும் அடைந்தார். தற்பொழுது மீண்டும் இடைத்தேர்தல் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா அல்லது நலமுடன் வீடு திரும்புவாரா? மேலும் இவர் பதவியேற்றதில் இருந்து தற்பொழுது வரை தொகுதிக்கு செல்லாமல் தான் இருக்கிறார். வீட்டிற்கும் மருத்துவமனைக்கும் மட்டும்தான் இவரது வயது மூப்பின் காரணமாக இவரது எம்.எல்.ஏ. பதவி தற்பொழுது வரை மக்களுக்கு பயனளிக்காமல் இருப்பதாகவும் அப்பகுதி மக்கள் கூறி வருகிறார்கள். ஒரு ஓட்டிற்கு 3000 முதல் 5000 வரை செலவு செய்து 60,000 ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றியடைந்தார் ஈ.வி.கே.எஸ். இளங்கோவன் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தெரிவித்திருக்கிறார். தற்பொழுது ஈ.வி.கே.எஸ். இளங்கோவன் அவர்களது உடல்நிலை மிக மிக மோசமாக இருப்பதால் அனைத்து சிகிச்சைகளும் விரைவாக செய்து முடித்துவிட வேண்டும் என்றும், எப்படியாவது இந்த 2 ஆண்டுகளை கழித்துவிட வேண்டும். இடையில் இடைத்தேர்தல் வந்துவிட்டால் நிச்சயம் தி.மு.க.விற்கு தோல்வி அடைந்து விட்டால் அதை வைத்து அரசியல் செய்யக்கூடும் என்பதால் கவனமாக ஈ.வி.கே.எஸ். இளங்கோவன் அவர்களை பார்த்து கொள்ள வேண்டும் என்று மருத்துவர்களிடம் ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். தற்பொழுது அனைத்து தரப்பினர்களும் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி, எதற்காக வயது மூத்தவர்களை களம் காண வைத்தீர்கள்? மேலும் இரக்கம் மனம் கொண்ட தமிழக மக்கள் ஈரோடு கிழக்கு தொகுதியில் மகனை பறிகொடுத்த தந்தையை வெற்றியடைய வைத்துவிட வேண்டும் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு வெற்றியடைய வைத்திருக்கிறார்கள் என்றும் ஒரு சிலர் கூறி வருகிறார்கள்.